திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணிக்கு போயிடுச்சு. நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிங்களா இந்த மாதிரி நடக்கும்ட்டு? நீங்கள் மட்டும் எப்போ குனிஞ்சு கும்பிட்டே இருக்கணும்னு நினைக்கிற பேர் தோழமையா? காமராஜரோட புகழை மேம்படுத்த நான் என்ன சொல்றேன் கேட்டு பண்ணிருக்கேன். நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேலை இல்லை. என்னன்னு கேட்கணும். சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல, சொல்ல வரும்போது தெரிஞ்ச மாதிரி ஏன் பேசுறீங்க? விஜயனுடைய வெற்றி விஜயால் அல்ல, திமுக செய்த அக்கிரமத்தால், ஊழலால். பிரதமர் மோடியும் பேசியிருக்காரு, என்னென்ன திமுகவுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ் அப்படின்ட்டு. அந்த பொண்ணை யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி திரும்ப விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அது யாரு சார்? அப்ப அகில இந்திய சேர்த்து போனா எப்படி? அது நீங்க கேள்வி கேட்கிறவரும் நிறுத்தணும், பதில நீங்களே சொல்லக்கூடாது. ஏதாவது கூட்டணி தர்மத்துக்காக கட்டுப்பட்டு இருந்துச்சா? இது கூட்டணியே கர்மங்கிற, நீங்க அதை தர்மங்கிறீங்க. நீட் விலக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவோம், போராடுவோம். நாங்க நீட் விலக்கு கொண்டு வருவோம் சார். என்ன கொலகாரனா மாத்திராரு. தாலி கட்டி முடிச்சோடனே பாராட்டுற போது இனிமே கூட்டணியே கூடாது, தனியாகத்தான் செயல்படணும். வாங்குறாங்க. இல்ல இல்ல நான் சொல்றேன். இல்ல நீங்க அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற, மக்களுடைய எண்ணிக்கை வேற. அந்த காலத்துல மட்டும் சாப்பாடுவாங்க, இப்ப எல்லாம் சாடி சாப்பிடுவாங்களா? முந்தைய அதிமுக ஆட்சி சேர்த்து வெளியிடணும். அவர் விட வேண்டியதான ஏங்க? திரும்பி சொல்ல வைக்காதீங்க, கொலகாரனாக்காதீங்க. கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில் இருந்தது. அப்போவே நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலேருந்து விலகி தாவேகா கூட்டணிக்கு போயிடுச்சு. நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிங்களா இந்த மாதிரி நடக்கும்ட்டு? இல்லை, கணிப்பது என்பதை விட அனுபவத்தை விட சிறந்த ஆசான் ஏதும் இல்லைம்பாங்க. தோழமை என்பது ஒருவருக்கு ஒருவர் கட்டுக்கிற மரியாதை. காங்கிரஸ் கட்சியுடைய ஜீவ மூச்சாக தமிழகமே ஒரு தலைவருக்கு நினைவு சின்னம் என்றால் தலைவர் காமராஜர். அந்த காமராஜரை பற்றி அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் கேவலமாக பேசுகிற போது அதை எப்படி சகித்து கொள்ள முடியும்? அதுக்கு மறுப்பு விளக்கமாக கொடுக்குறாங்களே. அவங்க கொடுக்கலையே, அப்போ நீங்கள் கவனிக்கலை. இல்லை, அவங்க என்ன எது சொல்கிறீங்க? ஏசி விஷயத்தான சொல்கிறீங்க. ஏசி மட்டும் அது அதே சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன ஒன்னே வச்சுங்க. அப்படி சொன்னாவே அப்போ பிறக்கவே இல்லை. அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் அதை தவறு என்று ஒத்துக்கொண்டிருக்கணும்ல. நான் என்ன சொன்னேன்? மன்னிப்பு கேட்டு கொண்டால் விட்டுவேன், இல்லை என்றால் தனி மனிதனாக உங்கள் ஆட்சியை கவிழ்ப்பேன்னு சொன்னேன். நான் மறுக்கவே இல்லை. பண்ணிட்டீங்க, அப்படியே தனி மனிதனாக பண்ணி நடந்துருச்சு. அவர்கிட்ட மட்டுமில்லை, தோழமை என்பது உங்களை, நம்ம ரெண்டு பேருக்கும் தோழர்கள்னா உங்களை நான் மதிக்கணும், என்ன நீங்கள் மதிக்கணும். உங்களை நான் மதிக்கவே மாட்டேன், நீங்கள் மட்டும் எப்போ குனிஞ்சு கும்பிட்டே இருக்கணும்னு நினைக்கிற பேர் தோழமையா? அவர்கள் அப்படித்தான், அதாவது பெரியண்ணன் மனப்பான்மையோடு காங்கிரஸை அணுகுனாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மாவட்ட தலைவரோடு கூட யாரும் மதிப்பதே இல்லை. ஆனால் கூடுதல் இடங்கள்லாம் கொடுத்தாங்களே போன தேர்தலை விட. என்ன சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. இடம் கொடுப்பது வேற. நீங்க எப்படி சொல்ல வரீங்க? வாங்கன்னு சொல்ல வேணாமா சார்? அங்கேருந்து நான் வர்றேன், சரி நீங்க வாங்கன்னு சொன்னீங்கல்ல, சரி. நம்ம வாங்கன்னு சொல்லாம அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யார் திரும்பி போனா இல்லையா? யார் ஒரு முதல்வர், அப்போ முதல்வர் இருந்த ஸ்டாலின் பார்த்தாரா? அவங்கள தான் சொல்ற, இந்த கட்சியில எல்லாருமே அப்படித்தான். அது அதனுடைய உச்சகட்டம் என்பதுதான். தலைவர் காமராஜரை பற்றியே கேவலமாக பேசுகிற போது கூட அந்த கட்சி தலைமை அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல. அதற்கு அப்புறம் தான் ஒரு முழு மூச்சா வந்தேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காமராஜருக்கு அவருடைய புகழை மேம்படுத்தக்கூடிய பல திட்டங்களை அறிவிச்சது திமுக தான், திமுக அரசு தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, காமராஜர் பிறந்த நாளை கல்வி எழுச்சி வளர்ச்சி நாளாக, கல்வி வளர்ச்சி நாளாக சொன்னது. காமராஜரை கேவலப்படுத்தினாலா இல்லையான்னு கேட்டா நீங்க எதோ பேசுறீங்க. இல்ல, அந்த நோக்கம் இல்லைன்றாங்களா? அவருக்கு இருக்கா இல்லையான்னு வேற. நீ தப்பா பேசுறேன்னு சொல்றேன், நான் பேசுறேன் சரி. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லைன்னா தப்பு இல்லை. திமுக அரசு இப்ப காமராஜருடைய புகழை மேம்படுத்த நான் என்ன சொல்றேன் கேட்டு பண்ணிருக்கேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேலை இல்லை. சரி, அது பேசுறது தப்பா இல்லையா? அதுக்கு நீங்க சொன்ன ரியாக்ஷன் என்ன? காமராஜர் யாரு? தனக்காக வாழாமல் நாட்டுக்காக வாழ்ந்து தங்களுக்காக மட்டுமே அரசு பணத்தை கொள்ளையடிச்சவங்க அவரை பத்தி கேவலப்படுத்தும். அதை கேட்டு போறதுக்கு பேர் காங்கிரஸா? இல்லை, அரசு பணத்தை கொள்ளையடிச்சாங்கன்னா போய் அவங்க கூட ஏன் இத்தனை ஆண்டுகள் கூட்டணி நீடிக்கணும்? இதை சொல்லுங்க, இது நியாயம். இந்த கேள்வி நியாயம். இதையும் நான் முன்னாலே சொன்னேன். தலைமை கேட்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி, அப்போ அது சொல்றீங்க, அது தவறான விஷயம், அது வருத்தம் தெரிவிக்கணும், அப்படி வலியுறுத்தல் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காமராஜருக்கு அதிகமான ஒரு பேரை புகழை மேம்படுத்த அது ஒத்துக்கிறீங்க. அரசியல் அடிப்படையில் இல்ல இல்ல, நீங்க அதை சொல்றேன். திரும்பி திரும்பி பேசுறேன். ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் பெருந்தலைவர்கள் பச்சைதாங்களா யாரு? அது பெருமைப்படுத்துறா காமராஜரை? நாடு முழுக்க இருக்கிற அவ்வளவு பேரும் பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னா,
அதை கேவலப்படுத்துக்காக யூனியன் சேர்மனை பெருந்தலைவர் அறிவிச்சாங்களே, அது பேர் தான் கௌரவப்படுத்துறதா? அந்த கட்சி தோன்றிய நாள்ல இருந்தே காமராஜரை கேவலப்படுத்துக்க வாழ்ந்த கட்சி. திருச்சியில் பேசுறது எல்லாமே போய் திருச்சியில் அமையோட நூலகத்துக்குலாம் ஒரு பேர் வச்சிருக்காங்க சொல்றாங்க. உங்களுக்கு அதுவும் தெரியலன்னு அர்த்தம். நூலகத்து பேர் வைக்கல. நான் என்ன சொல்றேன்னு என்னன்னு கேட்கணும். சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல, சொல்ல வரும்போது தெரிஞ்ச மாதிரி ஏன் பேசுறீங்க? இல்ல அவங்க சொல்றத சொல்றேன் நான். சொல்லிட்டீங்கல்ல, நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. திருச்சி மாவட்ட காமராஜ் மைய நூலகம் அப்படின்னா 65-70 ஆண்டுகளுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டடம் இடிச்சு புதுசா கட்டினாங்க. அந்த கட்டதை அதுல ஒரு பெரிய ஒரு அறையை மட்டும் ஒதுக்கி அதே பேர் வச்சிருந்தாங்க. இப்போ புதிதாக மாவட்ட மைய நூலகம் தானே காமராஜ் பேர் வச்சிருந்துச்சு. அதே மாவட்ட மைய நூலகங்கிறத கருணாநிதி பேர்ல அறிவிச்சாங்க. நான் தான் அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சு மிக கடுமையா பேசினேன். அதற்கு அப்புறமா தான் அவங்க திருப்பி காமராஜர் வச்சாங்க. ஏற்கனவே இருந்த பேரை எடுத்தது கடும் தெரிவிச்சதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு வச்சதுக்கு பேர் தான் மரியாதையா? அப்ப உங்களுக்கு அது விவரம் தெரியல. இல்ல இப்ப நீங்க தெரிவிச்ச பிறகு அது மதிப்பு கொடுத்து மாத்திட்டாங்க, அப்படி கூட எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு மரியாதையே தெரியலைங்க. பேரை ஏன் மாத்தினான்னு கேட்கிறேன். மதிப்பு கொடுத்தாங்களா? ஏங்க மாத்தினீங்க அவர் பேரை? அப்ப நான் எதிர்ப்பு தெரிவிட்டா அந்த பேர் தானே கருணாநிதி பேர் தானே இருக்கும். ஓஹோ, நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அது ஒத்துக்குவீங்களா? உங்க எதிர்ப்பு ஏன் சார் ஒரு பேரை தலைவர் காமராஜருடைய பேரை மாத்தி உங்க அப்பன் பேரை வைப்பீங்க? அதை போய் கேட்டு போறது தான் காங்கிரஸ்காரனா? இப்போ அந்த கூட்டணி முடிஞ்ச பிறகு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு சைகை செஞ்சார், இப்படி ஒரு முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அது வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியை வந்து இப்போ அதுக்கு காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுக்குற மாதிரி முடிச்சு வந்துடுச்சா? அவர் பாவங்க, உங்களுக்கு அவர் செய்ய உங்களுக்கு புரியல. நாங்க முடிஞ்சு போயிட்டோங்கிறத செய்ய காட்டினாரு. காங்கிரஸ் கட்சி முடிச்சிட்டோமா? அதுதான் விஷயம். நீங்க முடிச்சிட்டீங்க, அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க அதை. சரி சரி. அதாவது விஜயனுடைய வெற்றி விஜயால் அல்ல, திமுக செய்த அக்கிரமத்தால், ஊழலால், லஞ்ச லாவணியத்தால், நிர்வாக சீர்கேடுகளால் கோபமடைந்த மக்கள் அப்படி பண்ணாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன் கருத்தை விட்டுருங்க. கான்ட்ராக்டருடைய சங்கம் ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில்? இப்போ 10 நாளைக்கு முன்னால் அந்த சங்கத்தினுடைய மாநில தலைவர் அறிவிப்பு கொடுத்தாரா? அந்த பேட்டியை பார்த்தீங்களா? அது என்ன சொன்னார்? ஆர்டர் வாங்குற போதே 50% கமிஷன் அவங்களுக்கு கொடுத்தாதான் ஆர்டரே கொடுப்பாங்க. உலகத்தில் எங்கேயாவது இந்த கேவலம் உண்டா? 1 லட்சம் ரூபா ஆர்டர் கொடுத்தா 50,000 ரூபா கொடுத்தா ஆர்டரே கொடுப்பாங்க. அப்போ அரசு பணத்தில் 50% கமிஷன் மட்டுமே போகுது. சொன்னது நான் இல்லை, கான்ட்ராக்டர் அசோசியேஷன் தலைவர். தனியார் பள்ளியும் சொல்றாங்க. இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சான வச்சிருக்கீங்க. தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கே 25 லட்சம் கொடுத்தாதான் கொடுப்பாங்க. ஒரு 1000 பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இவங்க கேட்காமலே இப்ப ரினியூவல் வந்திருக்கு போஸ்டர்லயே. இப்ப மாற்றம் தெரியுதா? நாம் எதிர்த்தது தனிப்பட்ட கட்சியே இல்ல, அந்த கட்சியின் பேரால் நடந்த ஆட்சி, அதில் நடந்த அலங்கோலங்கள், அதில் நடந்த தவறுகள், அதன் பெயரால் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்தது, அதை எதிர்த்து தான் போராடணும். சரிங்க. இப்போ அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்கள் தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு திமுக சொல்லியிருக்கிறாங்க துரோகி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே வந்து பிரதமர் மோடியும் பேசியிருக்காரு, திமுகவுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ் அப்படின்ட்டு. எப்படி ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? யசோதா பெண்ணு ஒரு அம்மா இருக்கு குஜராத்தில், தெரியுமா அப்படி யாருன்னு? சொல்லுங்க. அந்த பொண்ணை யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி துரோகம் தெருவு விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அது யாருன்னு சாட்சி? இப்போ மோடி அவருடைய மனைவியை சொல்றீங்க. ஓ, புரியுதா உங்களுக்கு? சரி சரி சரி. அப்போ இல்லை இதுக்கு அதுக்கு ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? இப்போ துரோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதுக்கு சொல்கிறேன். இல்லை தனி மனித வாழ்க்கையும் இப்போ பொதுவாக அரசியலையும் தனி மனித வாழ்க்கையும் அரசுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? அரசியல்வாதியுடைய ஒழுக்கம், நேர்மை, தேசபக்தி, அதை வைத்து தான் அவனை கணக்கிட முடியும். சரி. இப்போ இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வந்து பங்கேற்ற போது திருமாவளவன் சொல்லியிருக்காரு, காங்கிரஸருடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வலியுறுத்தலை வந்து முன் வச்சிருக்காரு. அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்களும் வந்து எல்லாம் இணைஞ்சு பயணிக்கணும், திமுகவும் வந்து அகில இந்திய தேசபக்தி சொல்றது வேற சார். அதுக்காக எல்லாத்துக்கும் கும்பிட்டு குனிஞ்சு வணக்கம் பண்ணு சொன்னாங்க. அது எப்படி எதிர்பார்க்க? தமிழ்நாட்டில் எதிரியாக இருப்பீங்க, அப்போ அகில இந்திய சேர்ந்து போனால் எப்படி? அது நீங்க கேள்வி கேட்கிறவரும் நிறுத்தணும், பதிலை நீங்களே சொல்லக்கூடாது. கேள்வி சரியான பதில் கேட்குறவங்க இல்ல, சரியான பதில் எங்களுக்கு தெரியும். நான் சொல்றது சரியா தப்பா நீங்க முடிவு பண்ண எனக்கு வாத்தியார் இல்லை நீங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க. ஒரு தேசபக்தி இருக்கிறவன் ஒற்றுவின் தேச நலனுக்காக எல்லாரையும் அனுசரிச்சு போகணும்னு நினைப்பான், அதுக்காக வேற யாருக்கும் அடிமையா இருக்கணும்னு நினைக்க மாட்டான். தேசபக்தன் ராகுல் காந்தி. தேசம் நல்லா இருக்கணும், நாடு நாசம் உங்களுக்கு தெளிவா புரியணும்னு நான் சொல்றேன்.
இந்தியா என்கிற நாடு உலகத்திலே ஒரு வித்தியாசமான நாடு. ஒரே மொழி பேசுகின்ற ஐரோப்பிய நாடுகள் எத்தனையோ இருக்கு. அவன் நண்பர்களா இல்ல, சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரே மதத்தில் இருக்கிற பல நாடுகள் இருக்கு, ஆனால் ஒரு ஒற்றுமையால சண்டை போட்டு. உதாரணத்துக்கு புத்த மதம், சைனாவும் புத்த மதம், ஜப்பானும் புத்த மதம், இந்தோனேஷியாவும் புத்த மதம். அவங்க எல்லாம் ஒண்ணு கொண்டு போறாங்களா? இதுதான் உலகம் முழுக்க இருக்கு. ஆனால் இந்தியா என்கின்ற ஒரு அற்புத இந்த பூமியில் தான் பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு நாகரிகம், பல்வேறு மதம், பல்வேறு இனம், இதை கடந்து 75 ஆண்டுகள் இன்னும் ஒன்றாக இருக்கிற அற்புதம் இந்த மண்ணில் இருக்கு. இந்த பெருமையை சிதைக்கின்ற வகையில் இங்கேயே மத மோதலை, ஜாதிய மோதலை, இன மோதலை, மொழியின் பெயரால் பிளவுபடுத்துவதை தேசபக்தன் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதில் தான் நாங்கள் வித்தியாசப்படுறோம். சரிங்க. இப்போ புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் சொல்ல ரொம்ப ஆவேசமாக பேசுகிறார். கிட்டத்தட்ட உங்கள் அளவுக்கு கிட்ட நெருங்கி வராதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸை தொட்டால் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறாரு. எப்படி அந்த ஃபோர்ஸ் அது பிடிச்சிக்க உங்களுக்கு? இதுதான் பயணம். காங்கிரஸ் பயணம் இப்படி தான். எப்படி ஒரு நாள் அடிக்க சாமி, நான் ஏத்துக்கிறேன் சாமின்னா அவன் காங்கிரஸ்காரன் இல்லை. இதுக்கப்புறம் அந்த பயணம் காங்கிரஸ்ல காந்தி மட்டும் இல்லைங்க, நேதாஜி இருந்தார், புரிஞ்சுங்க. காங்கிரஸுடைய பயணம் இப்படி தான் இருக்கு. மேலுக்கு எப்படியும் இருக்கும். நீங்க அன்பை காட்டினால் நாங்கள் 2 மடங்கு அன்பை காட்டுவோம், நீங்கள் வெறுப்பை காட்டினால் 2 மடங்கு வெறுப்பை காட்டுவோம். அதான் அதுக்கு பொருள். சரி, இப்போ ஒரு யதார்த்தமாக ஒரு கேள்வி. கடந்த 5 ஆண்டுகளும் திமுக ஆட்சி இருந்துச்சு. அப்போ தோழமை கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. திமுகவுடைய பெரிய அளவிலான மக்களுக்கு எதிரான சில செயல்பாடுகளை காங்கிரஸ் கண்டுக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ இந்த 5 ஆண்டுகள் இது நீடிக்கும் பொழுதும் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்குது. அப்போ மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் இருந்து இறங்கி போராடுறதுக்கான வாய்ப்பே இல்லையா? இதுவரைலாம் 5 வருஷம் ஊர்ல எல்லாமே வெளிநாட்டிலேருந்தே வந்திருக்கீங்க. 5 ஆண்டுகளில் எத்தனை போராட்டம் காங்கிரஸ் நடத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு. பெரிய அளவில் மக்கள் பெரிய அளவில் உங்களை கன்னட அறைன்னு சொல்றீங்களா? ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்ப்பை காட்டுவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம், பொது இடத்துல கண்டன கூட்டம், இப்படிதான் நடத்துவாங்க. நாம என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டாதான் ஒத்துக்குவீங்களா? இல்லை ஏதாவது கூட்டணி தர்மத்துக்காக கட்டுப்பட்டு இருந்துச்சா? இது கூட்டணியே கர்மங்கிற, நீங்க அதை தர்மங்கிறீங்க. அந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை காங்கிரஸ் அதுக்காக ஏற்றுக்கொண்டு போகல. எல்லா இடத்துல எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்து சொன்னோம். ஏன் சட்டமன்றத்திலேயே காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பிரச்சனைகளில் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை நாகரிகமாக சொன்னோம். இந்த நாகரிகமாக சொன்னா இவங்களுக்கு புரியல. அதுக்காக தான் அந்த பாணியில் இப்போ புதிய வந்த தலைவர் சொன்னார் சொல்லி பாருங்க, அவங்களுக்கு புரிகிற பாணி இது. இப்போ வைகோ அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்போ செய்தியாளர்லாம் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாரு. அப்போ முந்தைய திமுக அரசு மேலே குற்றச்சாட்டு முன் வைக்கிறாரு, கமிஷன் கரப்ஷன் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னா அது கூட்டணி தர்மம் கிடையாது, கூட்டணி சேர்ந்து இருக்கும்போது நாங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப அப்படி ஏதாவது இருக்கா என்ன? அது நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்க வேண்டிய என்கிட்ட கேட்குறீங்க. இல்லை நீங்கள் கூட்டணி நீங்கள் அழகாக இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு அழகாக எனக்கு நான் கேட்டுட்டு இருப்பேன். வைகோவோட கருத்தை பற்றி கேட்குறேன் சார். அவருடைய கருத்து அது அவருடைய கருத்து சார். அது சரியா தவறுனா அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் கேட்டால் அப்புறம் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதே வைகோவை தான் திமுக தலைவர் கருணாநிதி என்னை கொலை செய்த ஒரு சதி செய்தார் கட்சி விட்டு நீக்கினாரா? திரும்பி சேர்த்துக்கிட்டாங்களே, இது நியாயமானு கேட்டுட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. சேர்த்துக்கிட்டாங்களா இல்லை போய் சேர்ந்தாரா? அவங்க தான் சேர்த்துக்கிட்டாங்க. இவரே போனாலும் அவங்க சேர்க்கலாமா? கொலை பண்ண சதி செய்தாருன்னா வெளியே அனுப்புனீங்க, திரும்பியே சேர்த்தீங்க. இவர் அப்ப என்ன சொன்னார்? மானமுள்ள தமிழன் திமுகவை ஆதரிப்பானா சொன்னாரா? 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க. அது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா உங்க கேள்வியில நியாயம் இருக்கு. ஒரு பாதியை விட்டு ஒரு பாதி கேட்டா யானையுடைய தும்பிக்கையை மட்டும் தொட்டு இதுதான் யானைன்னு நினைக்கிற மாதிரி. அப்போ சேர்ந்ததும் தப்பு, இப்போ வெளில வந்தது அது சரியா தவறா? வெளியே வந்தது இதுதான் சரி, சேர்ந்தது தான் தப்பு. சரி, இப்போ தாவேகா ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ இன்றைய 40 நாள் கடந்துடுச்சு, 40 நாளுக்கு மேலே போகுது. இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இப்போ தீர்வு கிடைச்சிருச்சா? ஏன்னா நிறைய பேர் சொல்ற சட்டம் ஒழுங்கு இன்னமும் சரியாகலன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? என் வீட்டில் இருக்க 3 வயசு பேத்தி கூட அது அந்த அளவு கூட நீங்க உங்க கேள்வியில் மெச்சூரிட்டி இல்லை. ஆட்சிக்கு 5 வருஷம் ஆட்சி பண்ண திமுக இதெல்லாம் தீர்ந்துச்சு சொல்லுங்க. இல்லை நான் இல்ல அது சொல்லிட்டீங்க நீங்க. என்ன கேட்கறது புரிஞ்சுக்க சார். சொல்லுங்க. உன் ஆட்சியில் இந்த ரூம்ல இந்த பேட்டிக்கு தயார் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுது? லைட் ரெடி பண்றீங்க, ஃபேன் ரெடி, கேமரா ரெடி பண்றீங்க, ஆங்கிள் ரெடி பண்றீங்கல்ல. 8.5 கோடி மக்கள் வாழ்ற நாட்டில் ஒரு ஆட்சிக்கு வரும்போது அந்த ஆட்சி நிர்வாகத்தை சரி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரிஞ்சுக்கணும். 1.5 மாசம் நடந்துச்சானா
உங்களுடைய பலவீனத்துக்கு நான் இல்லைங்க, தீர்வு அப்படி இப்போ முதலமைச்சராக கூடிய விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சை தான் இப்போ கட் பண்ணி போடுறாங்க. நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே நான் கையெழுத்து போட்டுருவேன், மகளிருக்கெல்லாம் இப்ப ஐயையோ, இலவச உங்களை பேருந்து திருத்தவே சொல்றாங்க. முடியாதுங்க. இல்ல, கேட்கிற நான் என்ன கேள்வி சொல்றேன், வாதத்துக்கு முன்னு பிடிவாதத்துக்கு மருந்து சொன்னதை தான் சொல்றாங்க. அவர் பேசுறதை சொல்றேன். சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்றதையும் போட்டு புரிஞ்சுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னதுக்கெல்லாம் நான் எல்லாரும் தான் சொல்லுவாங்க. ஏன் திமுக சொல்லியா? ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே டாஸ்மாக் கடையை மூடுவோம் சொன்னாங்களா? ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து நீட்டை ரத்து செய்யதான் சொன்னாங்களா? 5 வருஷம் ஆகி கூட பண்ணல. நீட்டுக்கு அவங்க எப்படி கைது போட முடியும்? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஐயோ, இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க. 5 வருஷத்துக்கு முன்னால தேர்தலில் சொன்னாங்களா இல்லையா? நீட் விலக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவோம், போராடுவோம். நாங்க நீட் விலக்கு கொண்டு வருவோம் சார், என்ன கொலகாரனா மாத்திராங்க. இல்ல, நீட் விலக்கு கொண்டு வருவோம். நாங்க முதல் கையெழுத்தே நீட்டு தேர்வு கூடாதுங்கிறதான் சொன்னாங்க. முயற்சி போன்னு சொல்லல. நீங்க என்ன திமுக கொள்கை பரப்புரையாளர் மாதிரி கேள்வி கேட்கறீங்க? இல்ல இல்ல, அது எப்படி அவங்க பண்ண முடியும்னு கேக்குறாங்க. பண்ண முடியாதுல்ல, அவங்க சொன்னாங்களா இல்லையாங்கிறதா கேள்வி. அதெல்லாம் 5 வருஷம் ஆனாலும் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. வந்த உடனே 15 நாள்லயே ஏன் நடக்கல கேட்பீங்களா? இப்ப நிர்வாகத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டு கேட்கலன்னு அர்த்தம். சரி, இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கல்யாண வீடுக்கெல்லாம் போறாரு, அங்கெல்லாம் பேசுறாரு. ஆமா, ஓ, கட்டிட்டு அழுகிறாரா சொல்றீங்களா? இல்ல இல்ல, பரபரப்பா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிங்கிறாரு. எதை வச்சு ஏங்க, அது மட்டுமா? இன்னொன்னு சொன்னாங்க, முந்தா நாள் கல்யாணத்துல தாலி கட்டி முடிச்சோடனே பாராட்டுற போது, இனிமே கூட்டணியே கூடாது, தனியாகத்தான் செயல்படணும். ஏன் செயல்பட முடியாது? ஏங்க, கல்யாணம் பண்ண உடனே 2 பேரும் ஒற்றுமையா வாழணும் சொல்றதுக்கு போய் இனிமே தனியாகத்தான் செயல்படணும். அவர் அரசியல் சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? கல்யாண மேடையில சொல்றீங்களா? அரசியல் மேடையில பேசு. கல்யாண மேடையில் அரசியல் பேசி வளர்ந்த இயக்கம் தானே திமுக. அப்போ நீங்களும் பிரயோஜனம் இல்லை. இல்ல, பல சார் பேசுறாருல்ல. சாவு வீட்டில் தான் சார் கட்டிக்கிட்டு எழுதணும், கல்யாண வீட்டில் வாழ்த்தணும் சார். கல்யாண வீட்டில் போய் தனியே செயல்படுனா ஆனா உருப்படாதுன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அதை போய் நீங்க ஆதரிக்கிறீங்களா? எப்படி எனக்கு புரியல. உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வரும்போது நான் இப்படி பேசினா அப்போ உங்களுக்கு வழி தெரியும். எருது முன்னு காக்கைக்கு தெரியாதுங்க. நீங்க சும்மா கேள்வி கேட்டு தானே போறீங்க. அந்த கல்யாண வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிட அவங்க மனசு எப்படி இருக்கும் அந்த இடத்துல இருந்து கேளுங்க. சரிங்க. இப்போ சட்டப்பேரவையில் வந்து ஒரு பரபரப்பான காட்சியெல்லாம் வந்து நேரில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்த செய்கையை செஞ்சு காட்டினார். அது ஒரு சர்ச்சையாச்சு. இந்த அப்பாவை காணும் அப்படிங்கிற மாதிரியான பேசுறதும் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கு எதிரில் வெளியில் வந்து உதயநிதி அவர்களும் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. முதல்வர்கள் மேலே வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல, நாகரிகமான போக்கு அல்லன்ட்டு கூட்டத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. திருமாவளவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும், வைரத்தை வைரத்தால் தான் இருக்க முடியும். நாகரிகமாக நம்ம சொன்னதெல்லாம் அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் இவங்களால தான் பேச முடியுது. உங்களுக்கு மட்டும்தான் சைகை பண்ண தெரியுமா? எங்களுக்கு தெரியும். இப்போ வலிக்குதா உங்களுக்கு? எங்கள் பைத்தியக்காரத்தனமாக கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் நடக்குது. அதில் விவாதம் நடக்கும். கடைசியாக தானே முதலமைச்சர் பேசுவார். விவாதத்துக்கு முன்னாலே போகும்போதே முதலமைச்சரே வாயை திற போர்டு எடுத்துட்டு போனீங்களா? அதில் வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதனால தவறுடைய துவக்கத்தை விட்டு வசதியா படுத்த சொல்றீங்க. அதனால தான் மற்றதெல்லாம் தப்பு நடந்துச்சு. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, உடனடியாக அவர் பதில் சொல்ல மாட்டாரு, எழுதி வச்சு கொண்டு வந்தா படிச்சு சொல்றாரு அப்படின்றாரு. இப்போ நான் தமிழ்ல தானே சொன்னேன். முதல் கூட்டங்க சட்டமன்ற கூட்டம், கவர்னர் உரைக்கு பதில் எப்ப சொல்லுவாங்க? விவாதத்துக்கு அப்புறம். 5 வருஷம் ஆட்சியில் இருந்த மூதேவிகளுக்கு அது தெரியல. அதை போய் நீங்க நியாயப்படுத்துறீங்க? நியாயப்படுத்தல. அவங்க சொன்ன புகார் தரப்பு அதை தாங்க. அவர் கூட சொல்றாங்க உங்களை மனுஷன் இல்லைங்களா அப்படி சொல்லி ஒத்துக்கிட்டு போயிடுவீங்களா? என்ன சார் பேசுறீங்க? காலங்காலமா இருக்கிற ஜனநாயக நடைமுறையை மாற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சரை வாய் தரங்கன்னு அவர் பதில் சொல்லுமா தானே சொல்லுவாரு. சரிங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்போ கவர்னரே பாராட்டிட்டாரு சபையை. அப்போ கவர்னருக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கும் வந்து ஏதோ ஒரு இணக்கமான சூழல் இருக்கு. தேசிய கீதம் வந்து 2 முறை பாடப்பட்டது வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போ 2 வாட்டி ஏற்றுக்காம எனக்கு என்ன? தமிழ் தாய் வந்து பாடணும். தமிழ் தாய் வார்த்தை 54 57 இருந்துச்சா? 67 வரை இருந்துச்சா? 70 வரை இருந்துச்சா? எப்போ வந்துச்சு? நீங்க தானே உருவாக்குனீங்க. மாற்றம் ஒன்று தாங்க மாறாது. தேசிய கீதம் பாடுறது உங்களுக்கு என்ன வலிக்குது? 2 வாட்டி பாடினா அப்போ இது எத்தனை தடவை வேணாலும் பாடட்டும், உங்களுக்கே வலிக்குது. தேசபக்தி இருக்கணும்னு வலிக்க கூடாது. நீ நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு சொல்லி மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவனுக்கு வலிக்கதான் செய்யும். இப்போ திமுகவுக்கு தேசபக்தி இல்லைன்றீங்களா? இருக்கா? இருக்கான்னு கேட்கிறேன். நீ தான் சொல்லணும் இல்லைன்றீங்களா? இப்போ நான் என்னங்க சொன்னேன்? தமிழ்ல தானே சொன்னேன். இல்ல, 1943 உச்சகட்ட போராட்டம், வெள்ளையனே வெளியேறி போராட்டம்.
சேலத்தில் மாநாடு போட்டு பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள். இந்த மாநாடு பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம், நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது. அப்படியே தருவதென்றால் சென்னை ராஜாணிக்கு தரவே கூடாது. ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாதுரை. அந்த கட்சிக்கு தேசபக்தி இருக்குன்னு சொல்றீங்களா? இப்போ அண்ணாவையும் வந்து கொள்கை வழிகாட்டியா தாவேக வச்சிருக்காங்க. அது அவங்ககிட்ட கேளுங்க. நீங்க ஒன்ன கேட்கறீங்க, பதில் சொன்னா அதை விட்டு வேற ஏதோ கேட்கறீங்க. இல்ல இல்ல, தேசபக்தி இருக்கான்னு கேட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன். சரி, இப்போ தாவேக ஆட்சியில் வந்து இப்போ நீங்கள் அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, வெளியில் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து இந்த ஆட்சி மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு பேசப்படுது. மின்வெட்டு பிரச்சனையாகட்டும். இல்லை, யார் சொல்கிறா அதை சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இல்லை, திமுக கட்சியில் சொல்கிறாங்க. திமுக காரன் தானே சொல்கிறான். சார் கொஞ்சம் முன்னால் என்ன சார் சொன்னேன் புரியுதாங்க? ஒரு பேட்டி, இந்த பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாலே ரெடி பண்ணுறதுக்கே ஒரு நேரம் ஆகுதுல்ல. கரண்ட் எப்படி உற்பத்தி ஆனாலும் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இல்லை, நீர்லேருந்து விளைக்கிறாங்க, நீர்லேருந்து வர்றது ரொம்ப கம்மி. அடுத்து அனல் மின்சாரம் எப்படி வருது? நிலக்கரியில். நிலக்கரி இருக்கிற ஸ்டாக் வேணும், அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு பேசுறீங்களா? இல்லை, கடந்த ஆட்சி காலத்தில் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா? இந்த அளவுக்கு மின்வெட்டு. இதெல்லாம் சும்மா கதையெல்லாம் விடக்கூடாது. தமிழ்நாட்டு வரலாறுலேயே போன தடவை ஆற்காடு வீராசாமி மந்திரியா இருக்கும் போது மாதிரி மின்வெட்டு எந்த காலத்தில் வரலன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா வந்து மின்வெட்டுத்துறை அமைச்சரே கூட சொல்லியிருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை விடாதீங்க. இதுவும் தெரிஞ்சு பேசுறீங்க, ஆனாலும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. இவங்ககிட்ட எல்லாத்தையும் மின்சார உற்பத்திக்கு இருக்கக்கூடிய நிலக்கரி முதல் கொண்டு ஸ்டாக் இல்லைன்னா அதெல்லாம் ரெடி பண்ணும்ல, அதுக்கப்புறம் தானே வரும் கரண்ட்டு. எதுவுமே செய்யாம இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டு இவர் வரலன்னு சொல்லுவீங்களா? ஓ, இந்த 13 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு, அது கூட விஜய் தான் சொல்லுவீங்களா? யாரு ஒருவேளை நீங்க சொன்னாலும் சொல்லுங்க. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு லட்சம் கோடி கணக்கு இது கடன் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே உள்ள நிதிநிலை அறிக்கையில சொல்லிட்டோமே, நீங்க என்ன அப்ப தெரியாது, அப்ப ஏன் வந்து இதெல்லாம் வாக்குறுதியா கொடுக்குறீங்க? நீங்க கடை ஏன் வாங்குறீங்கன்னு சொல்ற யோகிதர் இருந்தா தான் நீங்க மனுஷன் அர்த்தம். இந்த கடன் வாங்குறீங்கன்னு அர்த்தம். கடனோட கெப்பாசிட்டி இருக்கு, என்ன பொருளாதார வளர்ச்சி இருக்கு. நேரா தானே கேட்கிறேன். 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க? வீட்டம்மா கேட்குமா கேட்காதா? நான் சும்மா பொழுதுபோக்கு டெல்லி வரை போறேன்னு சொல்லுவீங்களா? மக்கள் நல திட்டங்களுக்கு தானே செலவு பண்றாங்க, அதுதான் வாங்கி ஆகணும். அது என்ன திட்டம் சொல்லுங்க? இப்ப நிறைய இப்ப 1000 ரூபாய் பணம் போடுறாங்க. ஐயோ, பேருந்து இலவச பயணம் நிறுத்த முடியாது, தமிழ்நாட்டு மக்களையும் நிறுத்த முடியாது. இந்த 5 ஆண்டுகள்ல இவங்க வாங்கின கடன் மட்டும் 6 லட்சம் கோடி. அந்த 6 லட்சம் கோடியை எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க சொல்லுங்க? அப்ப வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது வந்து முறைகேடாக முன்னாள் அமைச்சர்களுடைய அக்கௌண்ட்லாம் போயிடுச்சா? நீங்க சொல்லுங்கன்ற கணக்கு கேட்டா சொல்லுங்க, இல்லைன்னா அப்படிதான் அர்த்தம். நான் சொன்னாதான் ஒத்துக்குவீங்களா? உங்களுக்கு புரியாதா? 6 லட்சம் கோடி என்ன சும்மா 5 ரூபா 10 ரூபாய் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்ற மாதிரியா? உங்க பேர்லயே 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, 1.5 லட்சம் வாங்கியிருக்காங்க, என் பேர்லயே 1.5 லட்சம். அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய தொகை தமிழ்நாடு பழைய வரலாறு தெரிஞ்சாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். காமராஜர் 54 ஆட்சிக்கு வர்ற போது வெறும் 47 கோடி தான் பட்ஜெட்டே. ஆட்சியை விட்டு இறங்குற போது அவர் போற போது 63ல 121 கோடி தான் மொத்த பட்ஜெட்டே. அதுக்குள்ளதான் இத்தனை அணை, இத்தனை தொழிற்சாலைகள், நாடு முழுக்க மின்சாரம், 15,000 பள்ளிகளுக்கு மேல புதுசா வந்தது, ரோடு போட்டது, இவ்வளவு பண்ணாங்கல்ல. 1 ரூபா கடன் வாங்கினாரா? அப்ப கடனே வாங்கக்கூடாதுன்றீங்களா? இப்ப முந்தைய அதிமுக ஆட்சியில வாங்குறாங்க, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறாங்க. இல்ல நான் சொல்றேன், இல்ல நீங்க அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற, மக்களுடைய எண்ணிக்கை வேற. அந்த காலத்துல மட்டும் சாப்பாடு வாங்க, இப்ப எல்லாம் சாடி சாப்பிடுவாங்களா? நான் என்ன கேட்கிறேன் புரிஞ்சு பேசுங்க சார். இவ்வளவு திட்டத்தை தீட்டி அவர்கள் கடன் வாங்காம செஞ்சாங்க. இப்ப 6 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களா 5 வருஷத்துல? ஒரு பிஎஸ்எல் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்களா? ஒரு அணையை கட்டியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை சொல்லுங்க. அதை நான் கேட்கிறேன். அதை விட்டு ஏதேதோ இல்ல. இப்போ தங்கம் தென்னரசு, முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நீங்க கடந்த 5 ஆண்டுகளுக்கு மட்டும் ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க? 10 வருஷம் முந்தைய அதிமுக ஆட்சிக்கு சேர்த்து நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடணும். அவர் விட வேண்டியதானே? ஏங்க திரும்பி சொல்ல வைக்காதீங்க, கொலகாரன் ஆக்காதீங்க. அவர் நீதிபதியாக இருந்தார்ல, அவர் அந்த அறிக்கை கொடுத்தா வேணாம்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல, வெளியே கொடுத்தாங்களா? அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன?
அவரை கொடுத்துட்டாரு, அப்புறம் இவங்க திரும்பி ஏன் கொடுக்கணும்? அவங்க கொடுத்தனால கொடுக்கல. ஏங்க அவர் தான் கொடுத்துட்டாருங்க, அப்புறம் எங்க கொடுக்குறாங்க? இப்போ இந்த 5-6 வருஷத்துக்கு அவரே வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், நான் ஒத்துக்கிறோம். 6 லட்சம் கோடிய கடனை எதுக்குடா மூலதனம் போட்டீங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லாம எதையோ உப்பு இருக்கானா பப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க. சரிங்க சார், இப்போது இன்னொரு விஷயம் முரசம் என்ன இருக்குனாக்கா, தலைமைச் செயலகத்தையே வந்து கட்சி அலுவலகமாக மாற்றிட்டாங்க. தினந்தோறும் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக வந்து சேர்றாங்க, அதெல்லாம் கட்சி அலுவலகத்தில் சேர்க்குறாங்க. இன்னொன்று, குதிரை பேர அரசியலில் வந்து தாவேக ஈடுபடுது. அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வச்சு அதுக்கு இடைத்தேர்தல் நடத்தி தன்னுடைய பலத்தை வந்து அது வந்து அதிகரிக்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார் இருக்குது. கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லையேங்க. தேர்தலே வந்து ஒரு தேர்வு கூட வரல, அதுக்குள்ளே என்னெல்லாம் போச்சு. பிறக்கிற போதே இந்த குழந்தை வளர்ந்து 64 வயசுல சாக போகுது, இந்த இடத்துல தான் புதைக்க போகிறோம் அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்கு. தேர்தல் உடனே எதுவும் இடைத்தேர்தல் வரும்ல, 6 பேர் ராஜினாமா. அது என்னைக்கு வருதோ அப்புறம் பாவம். இந்த வரவே இல்லை, அதுக்குள்ளே தேர்தல் இருக்குங்களா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். போன 5 வருஷம் ஆட்சியில் ராஜகண்ணப்பன் ஒரு மந்திரி இருந்தாரா திமுகவில்? ரகுபதினு ஒரு மந்திரி இருந்தாரா? KKSR ராமச்சந்திரன் ஒரு மந்திரி இருந்தாரா? சேகர் பாபுன்னு ஒரு மந்திரி இருந்தாரா? ஏவா வயலுன்னு ஒரு மந்திரி இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? அவங்களாம் எந்த கட்சி? திமுக. வெளியில அதிமுக வந்தவங்க சொல்றீங்களா நீங்க? முன்னாடி அதிமுக வந்து திமுக சேர்ந்து அமைச்சர் ஆயிட்டாங்க சார். அதிமுக மந்திரியா இருந்தாங்களா இல்ல அவங்கலாம்? அவங்கள கூட்டுறது என்ன? அது குதிரை பேரமா, கழுத பேரமா, யானை பேரமா? அப்ப திமுக செய்ததை தாவேகம் தொடருது. கற்பனை. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. இல்ல அவங்க கேட்கிற யோகிதா அவங்களுக்கு இல்லைங்கிறானா? இப்ப நானா ஒரு கட்சியில போய் சேர்றேன், யாரா தடுக்க முடியுமா? சார் தடுக்க முடியாது. அவர்கள் வர்றதை நீங்க எப்படி தடுப்பீங்க? பிரச்சனை என்னன்னா சார், இப்போ நீங்க வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பிறகு என்ன ஓட்டு போட்ட மை கூட எனக்கு அழியலையா? ஓட்டு போட்ட மைக்கு அடிக்கிறதுக்குள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து தன்னுடைய பதவியை சுயநலத்திற்காக ராஜினாமா செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே வந்து உங்க கேள்வி எனக்கு புரியுது, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. சொல்லுங்க. அது ராஜினாமா பண்ணவன்ட்ட போய் கேட்கணும், அதுக்கு இவங்க கிட்ட என்ன கேக்குறீங்க? இவங்க வந்து பின்னாடில வந்து இன்னைக்கு பேப்பர் இன்னைக்கு பாத்தீங்களா? சொல்லுங்க. 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 6 பேரு தாவேகால இதுக்கு எம்எல்ஏ கிட்ட போய் 20 கோடி தரலாம், 30 கோடி தரலாம், ராஜினாமா பண்ணுன்னு கேட்டதுக்கு ஆதாரபூர்வமா பிடிச்சு செந்தில் பாலாஜி பேர் அடிபடுது. முன்னாள் அமைச்சர். எல்லாமே உங்களுக்கு தெரியுது, தெரியாத மாதிரி பேசுறீங்க. இதுக்கு பேரு என்ன பேரம்? இல்ல, அது எந்த கட்சி போனாலும் தப்பு தானே, அதையே சொல்ல மாட்டீங்க. தாவேகா போனாலும் தப்புன்னு சொல்லுங்க. ஏங்க தாவேகால அவங்களை யாரு போய் அப்ரோச் பண்ணலாம்? அவங்கள ஆதரிக்கிறீங்க. காங்கிரஸ் காங்கிரஸ் நீங்க எத்தனை கோடி வாங்குனீங்க? இவங்களே தானே ஆதரிச்சாங்க. ரிசல்ட் வந்து முடிஞ்சோடனே யாரும் பேசுறதுனாலே ராகுல் காந்தி அங்கேயிருந்து அறிவிச்சார் ஆதரவுன்னு. தானா ஆதரிப்பது என்பது வேறு, அவருக்கு ஆசை காட்டு இழுக்கிறது வேற. சரி, இப்போ வந்து தமிழக காங்கிரஸில் வந்து புதிய தலைமை வந்து பொறுப்பேற்றிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு தலைவருடைய அழுத்தத்துக்கும் அடிப்பணிய மாட்டோம், கட்சி களப்பணி அடிப்படையில் தான் வந்து வாய்ப்புலாம் கொடுப்போம் என்பது போலலாம் சொல்கிறாங்க. இது ஆரோக்கியமான போக்கா இருக்குதா? இது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி எப்படி? இந்த ஆரோக்கியமான போக்கு வேணும்னு தாங்க எதிர்பார்த்தோம். சொல்லி இருக்கிறாரு, மகிழ்ச்சி. அது மாதிரி நடக்கணும்னு விரும்புங்க, அப்பதாங்க காங்கிரஸ்க்கு மேல உங்களுக்கு பாசம் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாம சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த கட்சியை அழியணும்னு நினைக்கிறேன் அர்த்தம். இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வரப்போகுது. இப்போ வந்து அகில இந்திய அளவில் வந்து இந்தியா கூட்டணியில் திமுக வரணும், ஆம் ஆத்மி வரணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு. இப்போ தலைமை நீதிபதிக்கு லெட்டர் கூட கையெழுத்து போட்டிருக்காங்க. அரசியல் அரிசியுடைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் சார். இந்தியாவில் காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சேர முடியாது. மற்ற எந்த கட்சி எப்போ யார் கூட எப்படி சேரணும் யாரும் சொல்ல முடியாது. மாற்றம் ஒன்று தான் மாறாது. இந்த 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், ஏன் நாளைக்கு என்ன நடக்கும் கூட நம்ம பேசுறது பொழுதுபோக்கு வேணா பேசலாம். அதெல்லாம் இப்ப பேசல. அப்புறம் ஏன் அவசரப்பட்டு வந்து நாடாளுமன்ற கூட்டத்தில் எதுலயும் தேர்தலையும் கூட்டணி சொல்றாங்க காங்கிரஸ் அறிவிச்சு. உங்களுக்கு என்ன கஷ்டம்? விருப்பத்தை மாறாதுன்னா முன்கூட்டியே அறிவிக்கிறது எப்படி? எது நம்பலாமா சொல்றாங்க? அவங்க விருப்பத்தை அப்படி நீடிக்கணும்னு அவங்க விரும்புறாங்க சொல்றாங்க. அப்ப நீங்க நீடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன் அதை பத்தி கேட்கீங்க? நல்லது சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்தல கேட்டு சார்பில் நன்றி. கேள்வி களம்.